தார்பாய் முருகன் குரூப்னு தெரியாமல் பேசிவிட்டோம். மனசுல வச்சுக்க கூடாது. எங்கள் அப்பா வண்டி ஓட்டும் போது தார்பாய் முருகனுக்கு பயந்துட்டு தான் வண்டி ஓட்டு வரான். அடிக்கடி சொல்லுவார். ஏன் பெரியவர ஓடுற வண்டியில் இம்புட்டு ரிஸ்க் எடுக்கிறாரு? ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா? அவன் பிறந்ததே ஒரு ஆக்சிடென்ட்ல தான். அண்ணன், அந்த அண்ணன் மாதிரி நேரம் எடுத்துக்காம சீக்கிரம் வந்துடுறீங்களா? அண்ணன், அது என் அம்மாண்ணே. சீக்கிரம் விட்டீங்கன்னா அம்மா எனக்கு கஞ்சி வாங்கி கொடுக்கும். பசிக்குதுண்ணே. என் பெருசு உங்க அம்மா மேட்ரா. ஒழுங்கா பேசுறா, டெல்லி போய் சேர மாட்டோம். ஐயா கோழியை களவான்ட்டாயா? எலே களவாண்டியா? ஆமா. 305 ஐயா புறா கோழிய கிளம்புறது. ஐயா என் கோழி கோர்ட்ல தான் என்னத்தையா காட்டுறது? போ போ. நல்லா காட்டுவீங்க குழம்பு வச்ச பிறகு. வீட்டில் குடியா? சரிங்கய்யா. இதை தானே நானும் பண்ணேன். உட்கார போய். பரவானி போய் என்னை அடிக்கிறாங்க. ஐயோ அம்மா. என்னடா போலீஸ்காரனா வயிற்றுல ஏற்றி முடிச்சு போட்டானா? அவனுக்கு பசி தின்ட்டு அழுகிறேன். ஐயோ இந்தா. இது மாதிரி முட்டை வேணா இன்ஸ்பெக்டர் தான் போட சொல்லணும். போட சொல்லிட்டா? எங்களுக்கு எல்லாமே கண்ணியப்பந்தேன். நாங்கள் அவனை குருன்னு தான் கூப்பிடுவோம். அரிசி முட்டையும் புண்ணாக்கு முட்டையும் அடிச்சிட்டு இருந்த எங்களுக்கு முருகன் தலையெடுக்க ஆரம்பித்த பிறகு தொல்லையே விருத்தியாச்சு. லாரி ஓடுற சத்தத்தை வச்சு அது சரக்கு லாரியா வெத்து லாரியான்னு சொல்லிவிடுவேன். அவன் கை வைக்காத லாரியே கிடையாது. முருகன் தார்பாய் முருகன். ஆனால் தார்பாய் முருகன் பேரை கேட்டாலே லாரிக்காரங்கெல்லாம் கிளிப்பாங்க. அவன் பேரை தான் தெரியுமே தவிர அவனை யாரும் பார்த்ததில்லை. மாட்டு சேகர் திருவனந்தபுரத்துக்காரன். கேரளாவுக்கு அரிசியும் அடிமாட்டையும் கடத்த வந்தவன் எங்களுக்குள்ளேயே செட்டில் ஆயிட்டான். தொட விட மாட்டானே. ஓ உள்ள என்ன பண்றீங்க? எங்க எதுக்கடா கத்துன? மலைக்கு அந்த இருக்கிற கேரளா போலீஸுக்கு கேட்க போகுதா? ஒருக்கே வண்டி வந்துச்சு வாங்க. என்னடா முதலாளி மாடு முன்னாடி போறேன். வாடா பின்னாடி மோனே. வாடா லட்சுமி வாடா. யோ அப்படி கூப்பிடாங்க எத்தனை சொல்றது? மற்றவர்களுக்கு நீ முருகன், പക്ഷേ எனக்கு நீ லட்சுமி. அது மாற்றக்கூடாது. ஆமா இன்னைக்கு என்ன சரக்கு? போய் பாருயா. டிவி பெட்டி. நான் யோகக்காரன். முதலாளி டிவி பொட்டி யோகம் தான். எந்தடா யோகம்? தங்கமா வந்திருக்க. யோகம் சேகரே, உன் வீட்டுல தங்கம் நிறைய கிடக்கு. ஒத்த டிவி பொட்டி இருக்கா? அதெல்லாம் விடு. ஆண்டினாங்க. ஆண்டினாவா? டேய் நீ சாப்பிட்டு வெளியே இழுத்து முள்ளு மாதிரி இருக்குல்ல, அதுதானே ஆண்டினா. ஆமா குரு, நான் கூட ஜட்ஜு வீட்டு மொட்டை மாடல பார்த்தேன். அவர் கோழி தவ துருவுற மாதிரி துருவிக்கிட்டே இருப்பாரு. அப்பதான் படம் தெரியுமா? என்னையா கொசுரு? உனக்காவது கொசுறு கிடைக்குது, எனக்கும் கிடைக்குது. முருகனால தான் மாட்டு சேகர் குருவை மதிக்க ஆரம்பித்தான். நாங்கள் கடத்திட்டு வர சரக்கு பூரா மாட்டு சேகர் வாங்கிக்கிறோம். நல்ல வேலைக்கு கேரளாக்காரனுக்கு விற்று போடுவேன். ஆனால் முருகன் மட்டும் காசை சீண்டவே மாட்டேன். ராணியை போட்டு கவுந்துட்டீங்களே சார். அட்டி என்னடா இந்த பொண்ணுக்கிட்ட எப்போ பார்த்தாலும் தகராறு பண்ற? யாரு இவளா? இவெல்லாம் பொட்டச்சே கிடையாது. டேய் மரியாதை பேசுறா. டேய் கொடு சங்க. ஏன் முன்னாடி கை நீட்டியா? சார் எதுக்கு வேணா அடிங்க கொள்ளுங்க. அவ பிரச்சனை மட்டும் தலையிட்டீங்க, நான் மனுஷன் இருக்க மாட்டேன். எந்த விஷயத்துக்கு வேணாலும் மன்னிச்சு விட்டுற வேண்டாம். ஆனா மங்கா விஷயத்துல மட்டும் நான் விட மாட்டேன்டா. அதான் ஜெகதியா அலங்காரக்கர் இந்த துள்ளு துள்றாளா? உன் கண்ணு முன்னாடி அவளை சந்தி சிரிக்க வைக்கிறேன். பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? அந்த இன்ஸ்பெக்டர் சூழ்ச்சி பண்ணி மங்கவாயாலே அவனை கூப்பிட வச்சிட்டானே. அதுக்கு பிறகு அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனில் இருந்ததை விட மங்காவோட தாபா கடையில் தான் அதிக நேரம் கிடந்தேன். பாவம் மங்கா
படாத பாடுபட்டா அவளை எந்நேரமும் வேட்டையாட நேரம் பார்த்துட்டு இருந்தான் அந்த இன்ஸ்பெக்டர். ஒரு பறவை ஒரு பொண்ணு தனியா தொழில் பண்ணா அவங்களுக்கு தேவையாவாடா? நீ எது கலையறியோ அது இல்லாம பண்ணிடுவேன். போடா. சார் நம்ம லாரில் ஆஸ்பத்திரி போலாமா? எல்லாத்தையும் கேட்டவனே இந்த பொண்ணுட காட்டியிருப்பான். மங்கா மாஸ்டர், இனிமே நம்மளை அவன் தொழில் பண்ண விட மாட்டான். உங்க சம்பள பாக்கியை செட்டில் பண்ணி கொடுத்துறேன். நீங்க வேற கடையை பார்த்துக்கோங்க. என்னம்மா பேசுற? என் மங்கா கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த தைரியம் தான். அவன் என்ன பண்ணிடுவான்? நீ உன் வேலையை பாருடா. வாடா தம்பி. முன்ன மாதிரிலாம் தொழில் இல்லை. அப்படியா? எல்லாம் சரியாயிடும். சரிம்மா. உங்களுக்கு வீடு வேணுமானே? வேணாமா? இன்ஸ்பெக்டர் கூட்ட சொன்னாரு. வா வந்து வண்டியில ஏறு. எதுக்கு சார்? எதுக்குன்னு கேள்வி கேட்கறியா? பிரார்த்தனை பண்ணிட்டு நல ஸ்டேஷனுக்கு. சார், நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். வேணா இங்க இருக்கிற யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. சார், எந்த ஆளாத வச்சு கூட்டி போவியா? ஏதாவது பேசுன அவளுக்கு மாமா ஆளை பாக்குறேன்னு சொல்லி உன்னை உள்ள தூக்கி போட்டுருவேன். போயா சார், போய் அந்தாண்ட. வா வா வா, அங்க போய் எடுத்துக்கலாம். வா வா வெளிய வாமா. போயா போயா. பெரியவள சரகம் எம்பட்டு கொடுத்தா விட்டுருவாங்கண்ணே. கேச காய் பண்ணுவாங்க. ஐயா வணக்கம். எம்பட்டு கொடுத்தா உன் பேர் என்ன? கண்ணை. பிரார்த்தல் பண்ணியா? ஆமாம். 50 ரூபா ஃபைனு. இங்கே இரு. ஒன்று உன் பேரை மாற்று, இல்லைன்னா தொழிலை மாற்று. போ போ. நீ பிரார்த்தல் பண்ணியா? ஆமாம், ஒத்துக்கிறேங்க. 50 ரூபா பேர் சொல்லாமல் கட்டிட்டு போ. நீயே? ஆமாம். 50 ரூபா கட்டிட்டு போ. நீயே? ஒன்னதான் பிரார்த்தல் பண்ணியா? உன் பேர் என்ன? ஒன்னதாம்மா பிரார்த்தல் பண்ணியா? யோ போலீஸு, என்ன அதெல்லாம்? ஐயா சாட்சி இருக்குங்கய்யா. கூப்பிடு கூப்பிடு. ஐயா குமரங்கய்யா. ஐயா கும்பிட்றேன். பேர் என்ன? முருகன். என்ன தொழில் செய்கிற? கூலிங். ஐயா கூலிங். இங்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் யாராவது உள்ளீர்களா ஐயா? எஸ் மை லார்ட். சர்க்காரிடம் சரியாக சம்பளம் பெறுகிறீர்களா? என்ன வாங்கிட்டு இருக்கேன். கேள்வியை கேளும் ஐயா. then why you are sitting here? ask question.
இந்த பொண்ணு உன்னை விபச்சாரத்துக்கு அழைச்சதா? சொல்லுப்பா, உன்னை தான் கேட்குறேன். ஆமாங்க. எங்கே வச்சு அழைச்சது? அந்த பிள்ளையோட தாபா கடையில். நீ எதுக்கு அங்கே போன? ஐயா நான் சாப்பிட தான் போனேன். அந்த புள்ள தான் ஜாதா சாப்பாடு வேணுமா ஸ்பெஷல் சாப்பாடு வேணுமான்னுச்சு. கழுது சாப்பிட்றதான் சாப்பிட்றோம், ஸ்பெஷலாகவே இருக்கணும், ஸ்பெஷல் சாப்பாடுன்னு. அப்புறம் அங்கனே கடை ஓட்டினாப்புல அந்த பிள்ளையோட வீடு இருந்துச்சுங்க. சரி. அங்கிட்ட ஒரு ரூம் இருந்துச்சு. அங்கிட்ட எடுத்துகிட்டு போச்சு. நானும் போனடக்கா போனேன். அங்கிட்டு போனதுக்கப்புறம் தான் அதே சச்சியா அங்கே போய் அதை எப்படி ஞானம் சொல்ல முடியும்? கூச்சமாக இருக்குல்ல லாட், சொல்கிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுற. அப்போ அதுக்கெல்லாம் கூச்சப்பட மாட்டாரா? ஆஸ்க் நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, நடந்தது பகலா இரவா? அதை நீங்கள் இன்ஸ்பெக்டர் யார்ட்ட தான் கேட்கணும். ஏன் 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 அவர்கிட்ட கேட்கணும்? ஐயா இம்புட்டு நேரம் அவர் சொல்லி கொடுத்து நடக்காத நீங்களும் கேள்வி கேட்டீங்க, நானும் பதில சொன்னேன். இப்படி நீங்கள் எசக்கு பசக்காக கேள்வி கேட்பீங்கன்னு அவரும் சொல்லி தரல, எனக்கும் சொல்ல தெரியலையா. என்ன மிஸ்டர் மாசான முத்து, கேஸ சரியா ஜோடிக்கலையோ? அது வந்து திடீர்னு ஏன் வல்டர்ஸ்டானா? அப்போ இவ்வளோ நேரம் இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லி கொடுத்தது தான் சொல்லியிருக்கேன். ஆமாங்க, இந்த பிள்ளை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைங்க. எது பார்த்ததே இல்லையா? ஏன் முடி காடு மாதிரி கிடக்கு, ரவுடி பயலா? வர்ற பாதி இந்த ஆளே எடுத்துக்கிறாங்க. என்னையா எல்லாரும் வெளியே நிற்கிறீங்க? லாரி ஓனர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஐயா வெளில போக சொல்லிட்டாரு. சொல்லிட்டீங்களா சார்? நடக்கும் பாருங்க. வரேன் சார். பாப்போம் சார். சூப்பர் பிளான் சார். ஐயா வணக்கம். எஸ்பி ஆஃபீஸர் ரிப்போர்ட் பையில கொடுத்துறியா? ஐயா என் பொண்டாட்டி உடம்பு செய்யல, ஹோட்டலில் போய் சாப்பாடை கொடுத்துறியா? டே மணி அக்கா, போலீஸ்காரங்களுக்கு பச்சை தண்ணி கூட தர மாட்டேன்னு சொல்றா. நானே அவன் சொல்லத்தை கிளம்புனேன். அந்த இன்ஸ்பெக்டர் என்ன வேகு பார்க்க ஒருத்தர் அனுப்பியிருக்கான். அவன் மேல உனக்கு அக்கறை இருந்தா நான் சொன்னதை செய்.